அகிலாண்டோ, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். நேத்து நான் சொன்ன மாதிரி மருமவ கையில 10,000 கொடுத்துரு. பணத்தை என்ன வீணாவ செலவு பண்ண போறாவ? நம்ம பேர பிள்ளைக்காக தானே கேட்காவ அகிலாண்டோ. நேத்து நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடு. அகிலாண்டோ, நான் என்ன லட்சக்கணக்காக கொடுக்க சொன்னேன்? 10,000 தானே அகிலாண்டோ, கூடு. யார்கிட்டயாவது குடு அகிலாண்டோ. 2 பேரும் தான் வேணும்னு கேட்காவல்ல, இல்லன்னா தனியா போயிருவோன்னு சொல்லியாவ. யாருக்காக கொடுக்கும்? பேர பிள்ளைக்காக தானே. குடு, எப்படிதான் வருதுன்னு பாப்போம். இதுக்கு மேல அப்படி சொல்லட்டும், நான் பேசிக்கிட்டே அகிலாண்டோ. நீ 10,000 எண்ணி கொண்டு போய் கொடுப்போ. சரி அகிலாண்டோ, வாரு. சரோ, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். பிள்ளைய நல்லா பாத்துக்க. அவன் இங்க போட்டுட்டு அங்க போன இங்க போன எங்க போயிடாத. ஆனந்த், நான் ஏதாவது அவசரத்துக்கு போன் பண்ணா நீங்க போன் எடுங்க ஆனந்த். போனை கொண்டு ரூம்ல வச்சுட்டு நீங்க வேற எங்க போயிடாதங்க. சரி சரோ, கண்டிப்பா எடுக்கேன். அப்புறம் உங்க அம்மா என்ன ரூபா தரல? சரோ, அதான் எங்க அப்பா ரூபா தர சொல்லிட்டாவல்ல, எங்க அம்மா தருவா. இல்ல ஆனந்த், உங்க அம்மைக்கு தரக்கு இஷ்டமே இல்ல. உன்கிட்ட தரலன்னா சொல்லு, நான் சாயங்காலம் வருவேல, அப்பா அம்மாட்ட கேக்கேன். சரி ஆனந்த். சரோமா, அப்ப நான் தோட்டத்துக்கு கிளம்பட்டுமா? எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா ஆனந்த், உங்க அம்மா தான் கூப்பிடியா போங்க. கிளவி எதுக்கு கூப்பிடுது, நம்மளும் போய் பாப்போம். என்னம்மா? இம்மா சாரா கிட்ட கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு கேட்க கூடாதுங்கறிய? மாமா உங்ககிட்ட என்ன சொன்னாவ? மாசம் மாசம் 10,000 கொடுத்துறேன்னு தான் சொன்னாவ. நீங்க எதுக்கு இப்ப இப்படி பேசுறீங்க? நீங்க மாசம் மாசம் எனக்கு 10,000 தந்து தான் ஆகணும். அதுக்கெல்லாம் என்கிட்ட கணக்கு கேட்க கூடாது, இருக்கானே கேட்க கூடாது. நான் என் பிள்ளைக்கு செலவு பண்ணுவேன், எங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் வாங்கிக்கிடுவேன். மாசம் மாசம் 10,000 1ஆம் தேதி ஆனா தந்துருங்க. என்னது 1ஆம் தேதி தந்துறணுமா? என்னவோ மாசம் பிறந்த உடனே வாடகை தாங்கற மாதிரி மாட்டி கேக்கா? இல்ல தே, 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரல, கணக்காவும் இருக்கும். அதுக்கு தான் சொல்லி எனக்கு 1ஆம் தேதி ஆனா தந்துருங்க. என் மகனுக்கு தடுப்பூசிலாம் போடக்கு ரூபா தேவைப்படுது. அதனால 10,000 கொடுத்துட்டேன்னு கணக்கு பண்ணிட்டு இருக்காம நீங்க ரூபாய் தரக்கு பாருங்க. மாசம் மாசம் 1ஆம் தேதி எனக்கு 10,000 தந்துடணும். ஏமா, மாசம் மாசம் அப்ப 10,000 தர சொல்லி சொன்னாவல்ல, அதுதானே உங்ககிட்ட முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப என்னது இதுன்னு கேக்குறிய? 10,000 தாங்க இருந்தா நாங்க ஒன்னும் தூர போட்டுற மாட்டோம்.
அப்படியே இருந்தாலும் மிச்சம் நாங்க சேர்த்து தான் வைப்போம். வர வர நீ இவ்வளவு பெரிய பேச ஆரம்பிச்சிட்ட ஆனந்தி. இந்த கோமரி ஒண்ணே மாத்திட்டாளா? ஏம்மா இல்லம்மா, எதுக்கு இப்படி பேசுறிய? நாங்க என்ன அதிகமாக கேக்குறோம்? 10,000 தானம்மா. 10,000 உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டா? சீரு துளிதான் பேரு வெள்ள ஆனந்தி. தோட்டத்துல நீங்களும் உங்க அப்பா வந்து 10,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறீன்னு எனக்கு தான் தெரியும். வீட்ல இருக்க இந்த கோமரிகளுக்கு எப்படி தெரியும்? ஏம்மா மறுபடியும் ஆரம்பிக்காதுங்கம்மா. அப்பா சொன்ன மாதிரி 10,000 கொடுங்க. எதுக்கு இவ்வளவு பேச்சு? இருக்கு நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன், சரோட்ட கொடுத்துருங்க. ஆனந்தி, நீ கையில ரூபாய் வாங்கி ஒரு 2 பெட்டில வச்சிட்டு போ. இவட்டலாம் கொடுக்க கூடாது. உன் கையில வச்சு நீ செலவு பண்ண சொல்லிட்டேன். சரிம்மா கொடுங்க. பார்த்து செலவு பண்ண ஆனந்தி. 10,000. சரிம்மா. சரோந்தா கொண்டு போய் உள்ள வை. ஆனந்தி, ஏம்மா அவ பத்திரமா தான் கொண்டு போய் வைப்பா. எதுவா இருந்தாலும் நாங்க சேர்ந்து தான் செலவு பண்ணுவோம். நீங்க அதை நினைச்சாலும் ஒன்றும் கவலைப்படாதுங்க. உன்னை நம்பி தான் தந்திருக்கேன். வாங்கிட்டத நான் கேள்வி கேட்பேன். செலவு என்ன பண்ணியேன்னு எனக்கு கரெக்ட்டா சொல்லணும். சரிம்மா சொல்லி போயிட்டு வரேன் வரத்துக்கு. சரோ பிள்ளை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன் சரோ. சரி ஆனந்த். ரூபாய கண்ணுல பார்த்ததுதான். கோமரிக்கு வாயெல்லாம் பல்லாதான் இருக்கு. என்ன கோமரி, நினைச்சதை அடைஞ்சிட்டோன்னு ரொம்ப சிரிக்கிறியோ? இந்த 10,000 எப்படி செலவு பண்ண, என்ன செலவு பண்ணான்னு ஒன்னோடத்தையும் கேட்பேன். ஒழுங்கான பாடல் வரையில அப்புறம் என்கிட்ட இருந்து 10,000 நீ எப்படி வாங்கிய நானும் பாத்துறேன். இங்க பாருங்க தே, நாங்க செலவு பண்றோமோ பண்ணலையோ நீங்க 1ஆம் தேதி எங்களுக்கு 10,000 தந்துடணும். மாமா உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா மாமாட்ட திரும்பவும் கேட்டுக்கிடுங்க. ஏ டோப்பமண்டா, என்ன கையில இவ்வளவு ரூபா? இதுவா 10,000 அத்தை தான் தந்தாவன். எதுக்கு உனக்கு 10,000 தந்தவன்? பீச்சி பீச்சி திங்கிறதுக்கு. ஏத்தே, நான் இது வரைக்கும் பணம் தின்னதே இல்லை தேய். தின்னதில்லையா? உங்க அம்மா வீட்ல போய் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து தின்னு. ஏத்தே, நீங்க சரோஜாக்கு மட்டும் கொடுத்துருக்கியே, எனக்கு வாங்கடி, வாரிசையா வாங்க. இதுக்கு மட்டும் நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு வருவா. மத்த எந்த விஷயத்துலயும் உனக்கு கூரே கிடையாது. ஏத்தே, சரோஜாக்கு மட்டும் கொடுத்துருக்கியே, எனக்கு தாங்க தேய். நான் இந்த வீட்டு மூத்த மருமகள்ல. ஏ டோப்பமண்டா, உனக்கு எதுக்கு பணம் தந்திருக்காவ? அது நான் குழந்தை வச்சிருக்கேன்ல மாச செலவுக்கு. அது எப்படி உனக்கு மட்டும் தரலாம்? என்னை பிரிச்சு பார்க்கவளோ? ஏத்தேய், நான் இந்த வீட்டு மருமக தான் தேய். என்னை மட்டும் பிரிச்சு பார்க்கறீங்களோ? ஒண்ணுமே தர மாட்டீங்களோ? இவளுக்கு கொடுத்ததே நான் தப்பு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல போட்டிக்கு நீ வர வரியா? இங்க பாரு கமரி, ஒத்த பைசா கூட தர முடியாது. மரியாதையா பேரு. இதை நான் சும்மா விட மாட்டேன். இவளுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், எனக்கு தரலன்னா எப்படி? இப்பயே நான் என் புருஷன் போய் சொல்ல போறேன். ஆமா, ஆளாளுக்கு புருஷன்ட்ட போய் சொல்லுங்க. அவனோ வந்து சண்டை போட்டு ரூபாய் வாங்கட்டும். நல்லா வந்து சேர்ந்திருக்கால்ல எனக்கு மார்பால் வேணும். ஏ டோப்பமண்டே, உனக்கு மட்டும் எப்படி 10 ரூபா தந்தவ? நீ எப்படி கேட்டு வாங்கினா எனக்கு மட்டும் தரல? நேத்து இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு உனக்கு தெரியாதோ? தெரியாதே, நான் தூங்கிட்டேனே. மாமாட்ட சொல்லி மாமா தான் தர சொன்னவன். என்னையும் எழுப்பியிருக்கலாம்ல, நானும் வந்து கேட்டு போயில மாமாட்டேன். அது எப்படி உனக்கு தருவாவே? எனக்கு என் பிள்ளைக்கு செலவு பண்ணதுக்காக கேட்டேன்னு தந்திருக்காவன். இதுக்கே அத்தை தரமாட்டேன்னு சண்டை போட்டாவன். மாமா சொன்னனால தான் இப்ப தந்திருக்காவன். உனக்குலாம் கண்டிப்பா தரமாட்டாவன். நீ வேணா போய் கேளு. நான் என் புருஷன்ட்ட போய் சொல்லி எனக்கும் கேட்டு வாங்க போறேன். நெட்டச்சி உனக்கு எப்படி தருவாவே? உனக்கு மட்டும் தந்திருக்காவல்ல? நான் பச்சை பிள்ளை வச்சிருக்கேன், அதனால தந்தாவன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் என் புருஷன்ட்ட போய் சொல்ல போறேன். சீக்கிரத்தில் பிள்ளை பெற்றுக்கிடணும். அப்பதான் மாசம் மாசம் 10,000 கிடைக்கும். எனக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணவர் தான் தந்திருக்காவன். இதுல இவ வேற போய் ரூபாய் கேட்க போறாளாம். கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். ஏங்க, அந்த சரோஜாவுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கா உங்க அம்மா. ஆமா குழந்தை, நேற்று ராத்திரி பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏங்க, நீங்க கேட்டுமா உங்களுக்கு தரல? குழந்தை கேக்குறது நான், உங்க பேசுறது நான் கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன். பேசுறது கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஏங்க, உங்க தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு மட்டும் 10,000 ரூபா மாசம் மாசம் தூக்கி கொடுக்காவ. நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சரோஜா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்கிட்ட ரூபா இருக்கான்னு கேட்டா. என்கிட்டயும் ஒத்த பைசா கூட இல்லைன்னு சொன்னேன். எனக்கு ஏதாவது தேவைப்படும்ல, வாங்கணும்ல. இல்லைன்னா இந்த மாதிரி யாருக்கா தேவைப்படும்போது கொடுக்க ஆகும்ல. நீ அம்மாட்ட கேளு, அம்மா தருவாங்க. உங்க அம்மா தானே எங்கேயாவது ஊர்ச்சிட்டு போயிடுவாவ. கேட்ட மட்டும் எப்படி வாங்க முடியும்? நீங்க உங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு தர சொல்லுங்க. சரி குழந்தை, ஏதாவது தேவைன்னா தருவாங்க. ஏங்க, தேவைன்னா தருவாவ. அதுவா 10,000 கேள்வி கேட்பா உங்க அம்மா. எனக்கும் சரோஜா கொடுத்த மாதிரி 10,000 ரூபா வேணும்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன உங்க வீட்டில் ஒன்று வச்சு ஒன்று பார்க்கவே? சரோஜாவுக்கு குழந்தை இருக்குதான், அதுக்காக 10,000 ரூபா கொடுத்துருக்காவலாம். நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னா நம்மளை மதிக்கவே கூடாதோ? அப்படிலாம் இல்ல குழந்தை. நீ எதுக்காக இப்படி பேசுறா?
ஏங்க நம்மளுக்கு முன்னாடியே அவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அதனால அவளுக்கு முதல்ல குழந்தை பிறந்துட்டு நம்மளுக்கும் பிறக்கும்ல, என்கிட்ட இப்பயே தந்து வைக்க சொல்லுங்க. பிறகு நானும் அவளை மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க விரும்பல. குழந்தை நேத்து சரோஜா உங்க பிள்ளைக்காக தான் கேட்டாங்க. அப்படி இருந்தும் எங்க அம்மா தர முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்பா தான் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி எங்க அம்மாவை கொடுக்க சொன்னாங்க. அதனாலதான் எங்க அம்மா ரூபா கொடுத்துருப்பாங்க குழந்தை. இப்ப நம்ம போய் கேட்டா நிச்சயமா ரூபா தரமாட்டாங்க குழந்தை. ஏங்க நீங்களே இப்படிலாம் எதுக்கு அப்படி சொல்றிய? உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டி என்ன வேணாலும் செலவு பண்ணுவாவே, எது வேணாலும் வாங்குவாவே. நான் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணுமோ? அது மட்டும் இல்லாம அவ 2வது மருமவ தானே, மூத்த மருமவா. எனக்கும் 10,000 ரூபாய் தர சொல்லுங்க. குழந்தை இப்ப எப்படி போய் இது கேட்க? நம்மளுக்கும் குழந்தை பிறக்கட்டும் நான் போய் கேட்க. ஆஹா, அதெல்லாம் நாளாகும். இப்பவே நான் கொஞ்சம் கொஞ்சமா தந்தா சேர்த்து வைப்பேன். அப்பதான் சரோஜாக்கு வந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வராது. உங்க அம்மாட்ட போய் கேளுங்க போங்க. குழந்தை ஏங்க உங்க தம்பி எவ்வளவு விவரமா கேட்டிருக்காரு. நீங்க பார்த்துட்டு நின்னேங்கிறிய, அப்பயே கேட்டுக்கலாம்ல. இல்லைன்னா என்னையாவது வந்து எழுப்பி விட்டுருக்கலாம், நானே போய் கேட்டிருந்திருப்பேன். எனக்கு தெரியாது, நீங்க எப்படியாவது பேசி எனக்கும் மாசம் மாசம் 10,000 ரூபாய் தர சொல்லுங்க. போங்க, முதல்ல உங்க அம்மாட்ட போய் கேளுங்க, அப்பதான் நியாயம் கிடைக்கும். சரி குழந்தை கேட்க. எப்பாடா போயிட்டாரு, நம்மளுக்கும் கண்டிப்பா 10,000 வந்துடும்.